கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு என்னப்படும். நண்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, நம் ஆண்டவருக்கு ஏராளமான பெயர்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்கப்பட்ட பெயர் தான் இது. பூமியிலே பாலகனாய் கன்னியின் வயிற்றிலே பிறந்து வருகிறார். அவர் மரித்த பிற்பாடு பரலோகத்திலிருந்து பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனை இந்த பூமிக்கு கொடுக்கிறார். பரிசுத்த ஆவியானவராய் கொடுக்கிறார். பிரியமானவர்களே, அதனால அவரிடத்துல என்னென்ன குணாதிசயங்கள் இருக்கிறது என்பதை பரிசுத்த ஆவியான மூலமாக எழுதப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு தியானிக்கிற வசனம் சமாதான பிரபு. தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு ஜனங்கள் சமாதானம் இல்லாமல் இருக்கிறார்கள். சமாதானத்துக்காக இங்கேயும் அங்கேயும் ஓடுகிறார்கள். அவர்கள் நினைத்த காரியம் கையில இருந்தாலும், பணம் இருந்தாலும், நகை எது இருந்தாலும் அவங்க கிட்ட இல்லாத ஒன்று சமாதானம். பிரியமானவர்களே, அந்த சமாதானம் அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடத்திலே மாத்திரமே இருக்கிறது. இது இல்லாது தெரியாததுனாலதான் ஜனங்கள் இங்கேயும் அங்கேயும் ஓடுகிறார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுக்கும் எனக்கும் இது தெரிந்திருக்க வேண்டும். தேவனை அறிந்திருக்கிற பிள்ளைகளுக்கு தெரிந்திருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து ஒரு சமாதான பிரபு, சமாதானத்தின் தேவன். தேவனுடைய பிள்ளைகளே, அவர் சமாதானத்தை தருகிறவர். குடும்பத்துல, நம்ம சமுதாயத்துல இயேசு கிறிஸ்து ஒரு மனிதனோடு இருந்தால் அவன் 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 இருதயம் சமாதானமாக இருக்கும், அவன் சிந்தை சமாதானமாக இருக்கும். அதனால என்னுடைய சமாதானம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம இந்த சமாதான பிரபுவை தியானிக்க வேண்டும். இவர் சமாதான பிரபு. வேதம் சொல்லுகிறது, சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் சமாதான பிரபுவா இருக்கிறதுனாலதான் ஜனங்களிடத்துல வெளிப்படுத்துகிறார். சமாதானம் பண்ணுங்க அப்படி சொல்றாரு. பிரிவினைக்கு ஏதுவான காரியங்கள் வேண்டாம் என்று சொல்லுகிறார். என்னுடைய பிள்ளைகளை, இன்றைக்கும் இந்த காலை வேளையில கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் ஏதோ ஒரு காரியத்துல சமாதானம் இல்லாது இருக்கிறீர்களா? சமாதானத்தின் தேவன் உங்களை இன்றைக்கு சொல்லுகிறார், நான் சமாதானப்படுத்த உன்னிடத்துல வருகிறேன் என்று சொல்லி. அவர் சமாதான பிரபு, அவர் சமாதான பிரபு. தேவனுடைய பிள்ளைகளை, பயப்படாதீங்க, திகையாதீங்க, கலங்காதீங்க. சமாதான பிரபு உங்களோடு இருக்கிறார். நிச்சயமாக மேன்மைப்படுத்துவார். அவரையே சார்ந்திருங்க. அதற்காக தான் இந்த பூமிக்கு கொடுக்கப்பட்டார். ஜெபிப்போமா? பரிசுத்த பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல வருகிறோம். இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். உடைய சமாதான நதி எங்க வாழ்க்கையில ஓடட்டாப்பா. நீர் சமாதானத்தின் தேவன். எங்களை நடத்தும்படி ஜெபிக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.